தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களாக சென்னையில துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய கோரிக்கைகள் வைத்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளையே ஏத்துக்க மறுக்குது இந்த அரசு? துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல நமக்கு நன்மைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய வேலையை ஒரு சாமானிய வேற மாற்று சமூகம் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட ஒர்க்கர்ஸ் அவங்கலாம் தன்னுடைய உடம்பையே வருத்திக்கிட்டு அப்படி வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் வைக்கல தமிழக அரசு கண்டுக்காம இருக்குது? அதே போல நேற்று இரவுல அவங்களையெல்லாம் சென்னையில இருந்து போராடிக்கிட்டு இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையும் காவல்துறை நள்ளிரவுல போய் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் இரவு போய் அரெஸ்ட் பண்ணணும்? பகல்ல பண்ணிருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு தெரியுது, நள்ளிரவுல போய் அரெஸ்ட் பண்ணா யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய் காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. இதை நான் விடுதலை சிறுத்தையின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் நீ தமிழக அரசு மெத்தனம் காட்டுது? அவங்களா மனிதர்களே இல்லையா? நம்ம நாட்டிலேயே இல்லையா? சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அதே போல இன்னும் நான் இந்த நேரத்துல உங்க கூட ஷேர் பண்றேன். இதை இத்தனை ஒரு அவல நிலைகள் நடந்து கொண்டு இருக்கையில் நான் என்னுடைய முகநூலில் பதிவு போடுறேன். துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க, ஏன் மெத்தனம் காட்டுறீங்கன்னு ஒட்டு நான் ஒரு பதிவு போடுறேன். உடனே கமாண்ட்ல கீழே பார்த்தா, சங்கி பையனுக்கு தான் இவங்க யார் பண்றா, திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்காப்ப இல்ல, நீங்க என்ன சொம்படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த சங்கிகளுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். திருமாவளவன் அவர்கள் எம்பி தான். அவர் முதல்வர் அல்ல. அவர் முதல்வர் அல்ல. கோரிக்கை வைக்கிறது தான் எங்களுடைய வேலை தமிழக முதல்வரிடம். அதை ஏற்கிறதும் ஏற்காததும் மு.க.ஸ்டாலின் தமிழக முதல்வர் கையில் தான் இருக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா முட்டா பயில்களா. உடனே தலைவரை பத்தி திட்டுறது, விமர்சனம் பண்றது. அவர் என்ன தமிழக முதல்வரா? நீங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அவர் நீங்க சொல்றது கட்டுப்படுவார்.